மன்னாரில் கிடைக்கப்பட்டுள்ள எரிவாயு நிதியத்தை நாட்டின் வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் விலை மனு கோர உள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவாக்க தெரிவித்துள்ளார். உலக சமுத்திர தினத்தை முன்னிட்டு இன்று கொழும்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவாக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மன்னாரிலிருந்து உணவட்டன வரையில் வாயு மற்றும் எண்ணெய் நிதியம் காணப்படுகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டெரட்டோ மற்றும் பெரிக்யூட்டா என்ற 2 வாயு நிதியங்களில் இருந்து வாயு எடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான டீசல் மற்றும் அதனை சார்ந்த எரிபொருளில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களை வாயு முறையில் மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதற்காக பாரிய அளவான முதலீட்டை செய்ய எதிர்பார்த்துள்ளோம். மன்னாரிலிருந்து வாயுவை கெரவலப்பட்டியவிற்கு கொண்டு வருவதே எமது முதலாவது இலக்காகும். இதன் பின்னர் கொழும்பிற்கு தேவையான வாயுவை போக்குவரத்திற்கும் மின்சாரத்திற்கும் பயன்படுத்தல், அதற்காக தேசிய நிறுவனம் ஒன்றை அமைத்தல் மற்றும் சட்டங்களை ஏற்படுத்தவும் உத்தேசித்துள்ளோம். அக்டோபர் மாதத்தில் கட்டணம் செலுத்தி சர்வதேச ரீதியில் இலங்கை வாயுவை பயன்படுத்துங்கள். කැඳවීම් කරන්න ලංකාවේ මේ ගෑස් සම්පත අපේ භාවිතය